தமிழ் சினிமாவினுடைய இளவரசர் அதாவது பிரின்ஸ் ஆஃப் கோலிவுட் அப்படின்னு சொல்லலாம் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவர் தன்னுடைய 40வது பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் இருக்கார். பலருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவருடைய பயணம் அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன திரையில் ஒரு தொகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினவர் தொடர்ந்து படிப்படியாக தன்னை உயர்த்திக்கிட்டே தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு யாரையுமே காயப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நடிகராக அவர் மாறியிருக்காரு. குறிப்பாக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு அவங்க வீட்டிலே இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி கொண்டாடுற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் கடந்து வந்த பாதை தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சின்ன திரையில் தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. தொகுப்பாளராகவும் வராரு, ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிறாரு. அவருடைய காமெடி சென்ஸ் அப்படின்றது பயங்கர பீக்கில் இருக்குது. அப்போவே டெலிவிஷன்லேயே அவருக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய இருந்தது. அவருடைய ஷோ வந்தாலே ஓகே சிவகார்த்திகேயன் இன்றைக்கி வந்துட்டாரு, வேறு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போவே அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. அப்படி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவாக ஆகிறாரு. இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் மெரினா திரைப்படத்தில் கதாநாயகனாக அவர் அறிமுகமாகிறார் 2012ஆம் ஆண்டு. ஸோ அந்த ஹீரோ அப்படின்னா பெருசாக அவருக்கான இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 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 ஓப்பனிங் பண்ணி கொடுத்தாரு பாண்டியராஜ் அவர்கள். பட் அதே 2012 இன்னொரு படமும் வருது. நடிகர் தனுஷ் அவருடைய தயாரிப்பு மற்றும் அவருடைய முன்னாள் மனைவி இயக்கத்தில் 3 திரைப்படம் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அதில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு காமெடி ரோல் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த வருஷம் அவருக்கு டபுள் டவாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மெரினா படத்தில் ஹீரோ அறிமுகமாகிறாரு, இந்த படத்தில் காமெடினா அறிமுகமாகி இந்த படமுமே பயங்கர ஹிட் ஆகுது. ஸோ அப்போ சிவகார்த்திகேயனுக்கு சின்னத்திரையில் இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஹீரோவாக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் மீது எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை தொடர்ந்து மனங்குத்தி பறவை நடிக்கிறாரு, கேடி பில்லா கிளாடிறாங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்த படங்களை நடித்து தான் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அவர் வந்துடுறாரு. அது அப்பப்போ அவார்ட் ஷோ இதெல்லாம் வந்துட்டுருக்காரு. ஸோ இப்படி அடுத்தடுத்த படங்கள் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது அவரை எல்லா சென்டர்லையும் கொண்டு போய் ஓகே இவரால் எந்த படம் வேணால் பண்ண முடியும், இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றத நிரூபித்த படம் அப்படின்னா அது எதிர்நீச்சல் திரைப்படம் தான். ஒரு பக்கா கமர்ஷியல் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் செட் ஆகாது, அவர் சும்மா காமெடியாக நடிச்சிட்டு போவார், இதெல்லாம் எப்படி இப்போ செட் ஆகும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் அந்த படம் வெற்றி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸை அவருக்கு கூட்டு வந்துச்சு. அதே வருஷம் அந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் வந்துச்சு. அந்த படம் எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சிரிக்க வச்சு கொண்டாடி ஒரு 100 நாள் ஓடின ஒரு திரைப்படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படம். ஸோ சிவகார்த்திகேயனுடைய மிகப்பெரிய வெற்றி, எதிர்நீச்சலையும் தாண்டி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த ஏபிசின்னு 3 சென்டர்களையும் சிவகார்த்திகேயனை கூட்டிகிட்டு போய் அவருடைய ரியாலிட்டியாக ஒரிஜினலாக இப்படி தான் இருப்பார், யதார்த்தமாக அவர் பண்ணியிருக்காரு, அவர் நடிப்பில் எந்த விதமான செய்கத்தனமும் இல்லை, ஜாலியாக நடிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு அவர் மீது ஏகப்பட்ட பாராட்டுகளை குவிச்சு கொண்டாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம். அதுக்கு பிறகு தான் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அப்படியே ஏறிட்டே போகுது. அடுத்து ரெமோ, மான்காரத்தே, ரஜினி முருகன் அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய படங்கள், வேலைக்காரன் அப்படின்னு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வெற்றி மீது வெற்றியாக வந்துட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் அவருக்கும் சில பிரச்சனைகள் வந்தது. அதாவது அவர் நடிகர் விஜய் மாதிரியே நடிக்கிறார் அப்படின்னு சில விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் ரெமோ படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம பார்த்துப்போம். சிவகார்த்திகேயன் அவர் கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் பின்னாடி இருந்து அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அவர் பேசும்போதே என்னை வேலை பார்க்க விடுங்க, ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு மேடையில் எமோஷனல் ஆகி அழுத நாம் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி பிடிக்காத சிலர் அவருக்கு தடையை போட்டுட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயனுடைய மனைவி அவங்க பேச கேட்டு இவர் பொறுமையாக இருக்கார், நெகட்டிவிட்டி எதையும் மைண்டு ஏற்றுக்காமல் நமக்கு தேவை வெற்றி, அதை நோக்கி நாம் போவோம் அப்படின்ட்டு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கார். அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அவர் தொடர்ந்து ஒரு 3 படங்கள் தோல்வி அடையுது. இயக்குனர் பொன்ராம் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க காம்போல வரக்கூடிய 3வது திரைப்படம், முதல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அடுத்த ரஜினி முருகன், அடுத்ததாக சிஎம் ராஜா திரைப்படம் வருது. இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிவடையுது. அதுக்கு பிறகு இயக்குனர் எம் ராஜேஷ் இயக்கத்தில் மிஸ்டர் லோக்கல் திரைப்படம், அந்த திரைப்படமும் தோல்வியில் முடிவடையுது. அதுக்கு பிறகு ஹீரோ அப்படின்ற படத்தில் நடிக்கிறார். அந்த படமும் பெருசாக போகல. வரிசையாக 3 படங்கள் சிவகார்த்திகேயனுக்கு தோல்வியடையும். அவ்வளோதான், இவர் ஃபார்ம் அடிச்சு இவருடைய டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இவரால் மேலே வர முடியாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த சமயம் தான் கோவிட் வருது, லாக்டவுன் போகிறாங்க. 2019 20 வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த ஒரு படங்களுமே வெளிவராமல் இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய இதுவுமே வளர்ச்சியும் அவ்வளோதான், இனிமேல் அவர் எப்போயாவது ஒரு படம் அடிப்பார்ப்பா, அது ஹிட்டாக தான் பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கோவிடில் தியேட்டர்லாம் 50% மூடி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு டாக்டர் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற முதல் திரைப்படம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இதுக்கு முன்னாடி லாக்டவுனில் தேட்டர்லாம் மூடி வச்சுருந்தாங்க இல்லையா, அப்படி மூடி வச்சுட்டு இனிமேல் தேட்டருக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்கள திரும்பவும் தேட்டருக்குள்ளே வர வச்சு 100 நாள் ஓடி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம் தான் டாக்டர் திரைப்படம். அதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு.
நடிகர் சிவகார்த்திகேயனுடைய முதல் 100 கோடி திரைப்படமாக அந்த டாக்டர் திரைப்படம் மாறுது. அதுக்கு அடுத்த வருஷமே இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் டான் படத்தில் நடிக்கிறாரு. அந்த திரைப்படமும் ஒரு 100 கோடி வசூல குவிக்குது. ஸோ அடுத்தடுத்து இவர் வச்சு படம் பண்ணாலே ப்ராஃபிட் வந்துடும், லாஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து இவருடைய படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து மாவீரன் ஆகட்டும், அடுத்து அயலான், குறிப்பாக போன வருஷம் வெளியான அமரன் திரைப்படம் மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோபிக், அவருடைய வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காமிச்சிருப்பார் சிவகார்த்திகேயன். கிட்டத்தட்ட அந்த படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க சிவகார்த்திகேயனை கொண்டு போய் சேர்த்தது. அந்த படத்துக்காக அவர் தன்னுடைய உடல் உழைப்பாகட்டும், அவர் பண்ண நடிப்பில் அவர் காமிட்டிருந்த வெரைட்டி அப்படின்னு பல விஷயங்கள் அதை பற்றி பேசப்பட்டது. குறிப்பாக 350 கோடி அந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு. இதுக்கு நடுவில் தான் நடிகர் விஜய் கையிலிருந்து அவர் ஒரு கிஃப்ட்டுமே வாங்கினார். ஏற்கனவே விஜயும் சிவகார்த்திகேயனுமே விஜய் அவார்ட்ஸ் மேடையில் வந்து நடிகர் விஜய் வந்து அவரை பெருமையாக பேசியிருப்பார். அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்படி பேசின அந்த விஜய் வந்து இப்போ போன வருஷம் வந்து அவர் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு கேமியை கொடுத்து அதில் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ட்டு தன் கையில் அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ சிவகார்த்திகேயனுமே அதுக்கு ஒரு கான் கொடுத்துருப்பாரு, நீங்கள் ஏதோ முக்கியமான வழியாக போகிறீங்க போல், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போவே கிட்டத்தட்ட எல்லாருமே இனிமேல் விஜயுடைய இடத்துக்கு சிவகார்த்திகேயன் தான் வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அதையும் அவர் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண வளர்ச்சி கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நடிகர் வந்து எல்லாராலையுமே கொண்டாடப்படுவாங்க. அதாவது சின்ன குழந்தைங்க, ஒரு இளைஞர்கள், வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஒருத்தரை கொண்டாடுவாங்க. அதாவது ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் அப்படி கொண்டாடினாங்க, அதுக்கு பிறகு நடிகர் விஜய், இப்போ சிவகார்த்திகேயனை அந்த மாதிரி எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ ஒரு கமர்ஷியலாக தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டு சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அப்படிங்கிறது இப்போ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவருடைய நடிப்பில் இப்போ அடுத்தடுத்து ஒரு 3 படங்களும் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவருடைய 23வது திரைப்படம் ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு மதராசி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த படத்தினுடைய டைட்டிலே முதல்ல வந்து துப்பாக்கி 2 இல்லை துப்பாக்கி கண்டினியூஸ் அப்படின்ற மாதிரி தான் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்களாம். பட் இப்போ மதராசி அப்படின்றத அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய 24வது திரைப்படம் டான் படத்தை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் அவர் 24வது படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. 25வது திரைப்படம் பராசக்தி, சுதா கோங்கரா இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் சிவகார்த்திகேயனுடைய பட தலைப்பு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரெட்ரோ டைட்டில், அதாவது பழைய படங்களோட டைட்டிலாகவே தூக்கி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. ஏன்னா அவருடைய எதிர்நீச்சல் படமாகட்டும், அதுக்கு பிறகு காக்கி சட்டை, மாவீரன், இப்போ வந்து அமரன், அதுக்கு பிறகு இப்போ வர பராசக்தி, அடுத்து வர கூட மதராசி, ஏஆர் முருகாஸ் டைரக்ஷனில் அவர் பண்ணுற மதராசி படம் கூட அர்ஜுன் படம் டைட்டில் தான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவர் பழைய படங்களோட டைட்டிலே வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது அவர் மீது. பட் இது அவருடைய சாய்ஸா இல்லை ப்ரொடியூசர் டேரக்ட் எடுக்கிற முடிவோ அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அதுவும் ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு லக் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி பழைய படங்களுடைய டைட்டிலை வச்சு அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படங்களுமே ஓகே ஃப்ளாப் படங்களாக இல்லாமல் அவருக்கு ஓரளவு நேம் வாங்கி கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள். அவர் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக, பாடகராக, பாடல் ஆசிரியராக பல பரிமாணங்களில் தன்னை நிரூபிச்சுட்டே இருக்கார். ஸோ அவருடைய 25வது திரைப்படம் பராசக்தி அடுத்து வரப்போகுது. ஸோ இப்போ சிவகார்த்திகேயனோட லைன் அப் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருக்குது. குறிப்பாக அவரை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு லாபம் தான், மக்களும் அதை கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை பலருக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாம சொல்லிட்டு சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் அடுத்து வரக்கூடிய திரைப்படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்பவும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, குறிப்பாக சிவகார்த்திகேயன் நடித்ததில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.